ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் லாங் டேர்மாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், பட் ஆன்லைனில் இப்போ வரக்கூடிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது ரொம்பவே பயமாக இருக்குது. எந்த டைமில் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க, ஸோ என்னன்னு தெரியல, பேமெண்ட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, நம்பி நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய வெப்சைட் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேமெண்ட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் லாங் டைமாக ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ இனிமேல் யூஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணி எப்படி அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறைய விதமான புது ஆஃபர்ஸ் எல்லாமே இங்கே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மந்த்லி ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டு தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. நிறைய விதமான வெப்சைட் இருக்குது. எல்லாமே சேம் கான்செப்ட்டு. இந்த கலர் விழுமா இல்லை அந்த கலர் விழுமா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பெட் ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணி நம்ம சூஸ் பண்ண கலரே விழுந்துட்டால் நம்ம பெட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகும் உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஒரு வெப்சைட் கடந்த ஒரு 3 இயர்ஸ் மேலே நான் யூஸ் பண்ணிருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில் வீடியோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ட்வீட் வீடியோ நான் லைவாக கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி இதோட ப்ரெடிக்ஷன் குரூப் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு பிகினராக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஓடிபின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸ் வந்து ஆல்ரெடி அடியில் இருக்கும். ஜஸ்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணால் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வேணும், நீங்கள் அப்ளிகேஷன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். அண்டு இப்போ வந்து பண்ணால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவைலபிள் பேலன்ஸ் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது என்ன கேம் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கே ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு 4 விதமான பிளாட்ஃபார்ம் இருக்கும். பேகட்டி, சாப்பி, பீகோன், ஹெமகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விதமான இது இருக்கும். ஓகேங்களா? 4மே டச் பண்ணி பாருங்க. 4த்துமே கேம்ஸ் வந்து பண்ணால் போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் உண்டான டைம் வந்து பண்ணால் 3 மினிட்ஸ். ஓகேங்களா? 3 நிமிஷம் வந்து பண்ணால் ஒரு டைம் ஓடிட்டு இருக்கும். இது வந்து பண்ணால் டேட், டுடே டேட். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஜிட் மட்டும் பாருங்கள். 328 வந்து இப்போ கவுண்டன் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணால் 327, 26, 25 ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ கலர் வந்து என்ன விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கலர் வந்து க்ரீன் விழுமா இல்லை ரெட்டு விழுமா, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இந்த வயலட்டு நடுவில் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கலர் கூட மிக்ஸ் ஆகி தான் வரும். ஒன்று க்ரீன் ப்ளஸ் வயலட் விழலாம், இல்லை ரெட் ப்ளஸ் வயலட் விழலாம். ஓகேங்களா? தனியாக வந்து பண்ணால் வயலட் விழாது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வயலட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வயலட் மேலே பெட்டு ப்ளேஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மேலேயும் ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா நம்பர்ஸ் 10 நம்பரில் எந்த நம்பர் விழும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? நீங்கள் வேணால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டால் மோஸ்ட்லி வந்து இந்த வயலட்டு இந்த நம்பர்ஸ் மேலே பெட் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஒன்று க்ரீன் விழுமா இல்லை ரெட்டு விழுமா, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. நீங்கள் சூஸ் பண்ண கலர் விழுந்தால் நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் மேலே 10 ரூபீஸ் பெட் பண்ணியிருந்தால் நீங்கள் வின் பண்ணால் 20 ரூபீஸ் கிடைக்கும். 20 ரூபீஸ் பெட் பண்ணிங்க அப்படின்னா 40 ரூபீஸ் கிடைக்கும். 100 ரூபீஸ் பெட் பண்ணால் 200 ரூபீஸ் கிடைக்கும். நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் சில ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், வயலட் மேலே ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா வயலட் மேலே ப்ளே பண்ணிங்கன்னா 10 ரூபீஸ் பெட் பண்ணால் 45 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 4.5x. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் மேலே நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 9x. 10 ரூபீஸ் பெட் பண்ணாவே
90 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா இதுவே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்க. 10 நம்பர்ல எந்த நம்பர் வேணும்னு உங்களால் எப்படி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? பட்டு கிரீன் கலரா இல்லை ரெட் கலரா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ப்ரீவியஸ் மேட்ச் பாருங்க. ஒரு 4, 5 மேட்ச் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஒரு 4 மேட்ச் பார்ப்போம். லாஸ்ட் ஒரு 4 மேட்ச். லாஸ்ட்டாக என்ன விழுந்திருக்கு? ரெட் விழுந்திருக்கு. அடுத்து கிரீன் விழுந்திருக்கு. மறுபடியும் ரெட் விழுந்திருக்கு, கிரீன் விழுந்திருக்கு. இப்போ ஒரு கலர் விட்டு ஒரு கலர் மாற்றி மாற்றி விழுந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அடுத்த கலர் மோஸ்ட்லி ரெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதான பேட்டர்னு ஒரு 90% நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ரெட்டு விழாமல் க்ரீன் விழுந்தால் நாம் பெட் பண்ண அமௌண்ட்டு லாஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் அடுத்த டைமும் ஒரே கலர் மேலே தொடர்ந்து பெட் பண்ணுங்கள். எப்படியாச்சும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கலர் விழுந்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு, மணி மேனேஜ்மெண்ட் பிளானு, சில பிளானெல்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் க்ரீன் விழுந்துருக்கு. ஸோ அடுத்த டைம் ரெட் விழலாம். நீங்கள் ஒரு கலர் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணாது. ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் மேலே தொடர்ந்து பெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் 10 ரூபீஸ் பெட் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் வந்து 20 ரூபீஸ் பெட் பண்ணுங்கள். அடுத்த டைம் வந்து 40 ரூபீஸ் பெட் பண்ணுங்கள். லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்ஸ் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே பெட்டோட தான் போயிட்டு இருக்கணும். நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அமௌண்ட் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 100 ரூபீஸ்லேருந்து கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். 100 இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேடிஎம், ஃபோன்பே மூலியமாகவே நீங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஒன்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யூடிஆர் நம்பர் வந்து பண்ணால் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ணாமல் ஜஸ்ட் வெயிட் பண்ணால் கூட சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? யூடிஆர் நம்பர் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடிஆர் நம்பர். ஜஸ்ட் அதை டைப் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணதுன்னு பார்த்தாச்சு. எப்படி வித்ட்ரா பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் பண்ணால் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பரு, உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ஓடிபி அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தா கண்டினியூ ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். உங்கள் யூபிஐ மூலிமா கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? நேம் ஆட் பண்ணுங்கள், உங்கள் யூபிஐ அக்கௌண்ட் அந்த ஐடி ஆட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள், மெயில் ஐடி ஆட் பண்ணுங்கள், ஓடிபி என்டர் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணது ரொம்ப ஈஸி. எப்படி வித்ட்ரா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள். மினிமம் இது வந்து பண்ணால் 230 ரூபீஸ் இருந்தால் வித்ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 250, 300 ரூபீஸ் இருக்கும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். இல்லை 1000 ரூபீஸ் இருக்கும்போது அதிகமான அமௌண்ட் இருக்கும்போது வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா பாஸ்வேர்டு நீங்களே என்டர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வித்ட்ரா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா அப்ளை பண்ணால் ஒரு 1 to 2 ஹவர்ஸில் வந்து பண்ணால் பேமெண்ட் வந்து பண்ணால் கிரெடிட் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இப்போ எப்படி ப்ளே பண்ணி எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் போயிடுங்க. நீங்களாக ஓனாக ப்ளே பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு லாஸ் பண்ணதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ப்ரிடிக்ஷன் குரூப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன ப்ரிடிக்ஷன் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 6 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கலர் விழும் அப்படின்னு சொல்லி கம்பெனி ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30, 11:30, 1:30, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா 3:30, 4:30, 7:30 இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ 4:30 வந்து பண்ணால் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு அவங்களோட ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நீங்கள் வந்து அதிகமாக அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஈஸியாக வந்து பண்ணால் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 3:30 வந்து பண்ணால் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் கொடுத்தாங்க. நீங்கள் 10 ரூபீஸ் பெட் பண்ணலாம், 100 ரூபீஸ் பெட் பண்ணலாம், 1000 ரூபீஸ் பெட் பண்ணலாம். ஒன்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் அடிக்ட் ஆகி ப்ளே பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் அதிகமாக அடிக்ட் ஆகி ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதா அந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட போகணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து பண்ணால் நீங்கள் அடுத்த நாள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அமௌண்ட் இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
ரொம்ப தேவையான அமௌண்ட்டு இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு நான் டபுள் பண்ணணும் ட்ரிபிள் பண்ணணும் அப்படின்னு ஒரு மணி மைண்டோட இந்த கேமை ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு அடிக்ட் ஆகுது அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த கேமும் கிடையாது, ஆன்லைனில் எந்த ஒரு நீங்கள் ப்ளே பண்ணாலும் வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அடிக்ட் ஆகி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும் ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுவே ஒரு லைஃபாக வந்து பண்ணால் நீங்கள் பண்ணிட்டு வைக்காதீங்க. இதுவே ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காக வந்து பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:30 வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரிடிக்ஷனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? பார்ப்போம். 4:30 ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக அவங்க ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணால் எந்த கலரில் எது சூஸ் பண்ண சொல்லுவாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரிடிக்ஷன் வந்து லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக பீரியட் நோட் பண்ணுங்கள். 331 என்ன அட்வைஸு பேரட்டி அதில் வந்து ரெட்டு அவங்க கொடுக்குறது வந்து 1000 rupees அவங்க பெட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 1000 rupees பெட் பண்ண வேணால் ஜஸ்ட் 10 rupees பெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேரட்டி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 331. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஓகே, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ண 331க்கு பேரட்டியில் ரெட்டை சூஸ் பண்ணிப்போம். நான் ஜஸ்ட்டு 10 rupees பெட் பண்ணுறேன். அவங்க 1000 rupees சொல்லியிருந்தாங்க, நான் 1000 பண்ணல. 10 rupees 10 × 1 நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 20 rupees இந்த அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? டைமிங் முடிஞ்சது கூட கரெக்டாக பண்ணுங்கள். 10 × 1 10 rupees கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பண்ணால் நான் 10 rupees வந்து பெட் பண்ணிவிட்டேன். இது வந்து பண்ணால் வெயிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங் முடிஞ்ச உடனே வந்து பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே மேலே வந்து அவங்க எது கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக அதை பார்க்கணும். ஓகேங்களா? பேகட்டியா, சேப்பியகா, பீகோனா இதை கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து நம்பர்ஸு, இந்த பேகட்டி, இந்த ரெட் கலரு எவ்வளோ அமௌண்ட்டு கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு 30 செகண்ட் வந்து பண்ணால் நம்ம பெட் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வசம் எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த மேட்ச் என்ன விழுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணால் ஓனாக ப்ளே பண்ணதே இல்லை. ஏன்னா நம்ம ஓனாக ப்ளே பண்ணினா கண்ட டைமில் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். அதனால் இவங்க கொடுக்கக்கூடிய டைமில் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அட்வைஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமாக அமௌண்ட் வந்து பண்ணால் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ரெட் கலர் மேலே பெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ரெட்டு தான் விழுந்துருக்கு. அது கூட வயலட்டும் ஆட் ஆகி வந்துருக்கு. ஓகேங்களா? வயலட்டும் சேர்ந்து வந்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 rupees வந்து ஆட் ஆகும். ஏன் 5 rupees அப்படின்னா, நம்ம 10 rupees பெட் பண்ணோம், 20 rupees தான் நமக்கு ஆட் ஆகணும் அப்படின்னு தெரியும்னா, அந்த வயலட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பாதி தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வயலட் வராமல் ரெட்டு மட்டும் விழுந்திருந்தால் நமக்கு 20 rupees வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, நம்மளோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு 73 இருந்தது, இப்போ 78 விட்டு பாருங்க. ஓகேங்களா? 178 விட்டு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த ப்ரிடிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெட்டு கொடுத்தாங்க. ரெட்டு வந்து வின் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஒன்று வின் ஆனாவே போதும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அடுத்த ப்ரிடிக்ஷன் கொடுத்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 வந்து பண்ணால் ப்ரிடிக்ஷன் நடக்கும். அந்த டைமில் இதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா ஆஃப்டர்நூன் 3:30 நான் ப்ளே பண்ணேன். அப்போவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. கரெக்டாக பண்ணால் ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன் தான் கொடுத்தாங்க. கரெக்டாக வின் ஆச்சு. வின் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப அடிக்டாகி ப்ளே பண்ணக்கூடாது இல்லை. ஒரு நாளைக்கு வந்து பண்ணால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்தால் போதும். ஏன்னா ஒரு 6 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் வந்து பண்ணால் ஒரு 50 rupees 100 rupees நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு வந்து பண்ணால் ஈஸியாக 500 rupees 1000 rupees ஏட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து ப்ரிடிக்ஷன் 7:30. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பண்ணால் அந்த குரூப்பை செக் பண்ணி பாருங்க. இவங்க ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நம்மளோட
டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லா விதமான அப்டேட்ஸும் நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ, ட்விட் வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை, தேங்க்யூ.